கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கப்பலில் நல்ல வேலை, போதுமான ஊதியம், நல்ல ஒரு வருமானம். அந்த நேரத்தில் கர்த்தரை ஊழியத்தை அழைக்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியத்தின் அழைப்பை தெளிவாக பெற்றுக்கொண்டு ஷைனிங் ஸ்டார் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி அப்படி ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் என்ற ஒரு அருமையான சகோதரர் பார்க்க தான் வந்திருக்கோம். அவருடைய பேர் பிரதர் கென்னடி. எங்கே தெரியுமா? திருநெல்வேலி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8th வரைக்கும் நல்ல பையன் தான். நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது அந்த இளம் வாலிப பருவம் வரும்போது 9th வரும்போது விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு. எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய இந்த பேட் ஹேபிட்ஸ்னால என்னை வெறுக்க ஆரம்பித்தாங்க போது கொஞ்சம் இப்போ தான் உலகம் புரிய ஆரம்பிக்கிறது. உலகமே நமக்கு நிரந்தரமான அன்பு தருவதில்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உட்கார்ந்து அந்த வசனத்தை கேட்கும்போது முதலாக இயேசுவின் பாடு மரணங்களை குறித்து அந்த பிரசங்கத்தை கேட்டு அந்த ஜெபம் பண்ண என் உள்ளத்தில் இருக்கிற அந்த பாரம், அந்த கவலை எல்லாம் அப்படியே போகுது. ஒரு குழந்தை தன் தந்தையிடத்தில் பேசுவது போல நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு உலகமே மறந்து விட்டது. இந்த உலகத்தில் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் எனக்குள்ள வந்துருச்சு. சோமா இருக்கீங்களா? உங்களை பார்க்கும்படி கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புக்கு ஆண்டவர் நன்றி செலுத்திட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்கலாம். ரொம்ப நன்றி பிரதர். நீங்கள் இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை குறித்து சொல்லுங்கள் பிரதர். நீங்கள் எங்கே இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஊழியம்? அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். ஓகே, நான் இப்போ ஷைனிங் ஸ்டார்ஸ் சிறுவர் ஊழியம் அப்படின்னு அந்த ஊழியத்தை ஆரம்பித்து ஆண்டவருடைய கிருபையினால சிறுவர் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிறேன். நானும் என் மனைவியும். எனக்கு 2 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. மூத்தவர் மீடியா படிச்சுட்டு அப்புறம் பைபிள் காலேஜ் படித்து இப்போ முடிக்க போகிறாரு. ரெண்டாவது பையன் எம்எஸ்சி செகண்ட் இயர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆமாம், இவ்வளோ காலம் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஊழியத்துக்கு வரும் முன்பு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்துச்சு? அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். ஆக்சுவலி நான் ஊழியத்துக்கு வரக்கூடாது, ஆனால் ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒரு நினப்பு இருந்துச்சு. அதான் என்னுடைய வாஞ்சியாக இருந்துச்சு. அதாவது முழு நேரமாக ஊழியத்துக்கு வரக்கூடாது, ஆனால் நம்ம ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் எங்களுக்கு இருந்துச்சு அந்த வாலிப வயசில். அப்போ அதுக்காக எங்கள் அப்பா என்னை ஒரு கப்பலில் கேப்டன் ஆகணும்னு சொல்லி, ஏன்னா அப்பா பைலட் ஸ்டேஷனில் இருந்தாங்க ஹார்பரில். அதனால அவங்க அந்த நிறைய கப்பலுக்கு வர்றது போகிறதெல்லாம் பார்த்து என்னுடைய பையனும் அதில் வரணும்னு சொல்லி என்கிட்ட எனக்கு அந்த படிப்புக்காக அனுப்புனாங்க. ஸோ அதில் மரைன் ரேடியோ ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு கோர்ஸுக்காக அனுப்பி அதை படிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை படித்து அதில் அந்த கப்பல் வேலைகளுக்காக பிரயாசப்பட்டு ஸோ அந்த காரியங்களை நான் பிஸியாக இருந்தேன். ரொம்ப நன்றி பிரதர். சரி, நிகழ்ச்சி அடுத்த கேள்வி போகலாம். நீங்கள் ஆண்டோடைய அன்பை எப்படி அறிஞ்சிக்கிட்டீங்க? ஆண்டோடைய அன்பை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டதுனால உங்களுக்குள்ளே வந்த மாற்றங்கள் என்ன? முன்னே எப்படி இருந்தோம், இப்போ எப்படி மாறி இருக்கும்? அப்படி என்ன மாற்றங்கள் எல்லாம் உண்டாச்சு? அந்த மாற்றங்களை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். உண்மையிலே ஆண்டுடைய அன்பு தானே இந்த உலகத்திலே ரொம்ப விலையேறப்பட்டது, அப்படி தானே? நான் ஆக்சுவலி ஒரு நல்லவன் அல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். சின்ன வயசில் எனக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன். ஸோ எங்களுக்கு சர்ச்சுக்கு சண்டே போனால் போதும், மற்றபடி எங்கள் லைஃப் எப்படி இருந்துக்கலாம். ஸோ அப்படி தான் எங்கள் லைஃப்பில் நான் ரொம்ப சரியான சேட்டைக்காரன். நல்லா விளையாட்டு மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது 24 மணி நேரம் விளையாட சொன்னீங்கன்னா விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது எங்களுடைய தந்தை எங்களை படிக்க வைத்தார்கள். எங்கள் வீட்டில் 6 பேரில் நான் மூத்த தம்பி. பையங்களில் நான் தான் மூத்தவன். ஸோ படிக்க வச்சாங்க. நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு 8th வரைக்கும் நல்ல பையன் தான். நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இளம் வாலிப பருவம் வரும்போது 9th வரும்போது விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு. அது எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியல, சீசனுக்கு ஒரு விளையாட்டு வரும், 3 மாதத்துக்கு ஒரு விளையாட்டு. ஒத்திடே ஃபுட்பால் வரும், அப்புறம் கிரிக்கெட் வரும், அப்புறம் அப்படி எல்லா விளையாட்டுலையும் அதில் எனக்கு வாலிபால் ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன வயசுலேயே விளையாண்டதுனால அந்த எங்களுடைய சர்க்கிளே பார்த்திங்கன்னா விளையாட்டு சர்க்கிளாக இருக்கும். படிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. அப்புறம் 12th படிக்கிற நேரம் நான் ரொம்ப அதிகமான மார்க் கம்மியாக எடுக்க ஆரம்பித்தேன். பட் இங்கே பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆகிட்டே இருக்கும் விளையாட்டில். இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய இந்த பேட் ஹேபிட்ஸ்னால என்னை வெறுக்க ஆரம்பித்தாங்க.
அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் படிக்க வரும்போது, இந்த எக்ஸாமில் வரும்போது அவங்களும் விலகிட்டாங்க. இப்போ நான் தனிமையாக விடப்பட்டிருக்கிறேன். என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த சூழ்நிலையில் யார் என்னை நேசிப்பாங்க, ஏன் நான் இருக்கிற வண்ணமாகவே என்னை யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் இப்போ தான் உலகம் புரிய ஆரம்பிக்கிறது. உலகமே நமக்கு வந்து நிரந்தரமான அன்பு தருவதில்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிரைமரி ஹெல்த் சப் சென்டர்னு ஒன்று உண்டு. அங்கே வந்து ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க பேர் செல்வி வில்சன். அவங்க அடிக்கடி நீங்கள் சொல்லுவாங்க, பிரதர் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, பைபிள் வாசிங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் வந்து அதை கேட்கவே மாட்டேன். ஏன்னா நாங்கள் பைபிள் வாசிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படிலாம் சொல்லிடுறது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு தேடல் இருந்துச்சு. நாம் நல்ல ஒரு நன்மை செய்கிறவர்களாக இருக்கணுமே, நாம் ஏசப்பா பிள்ளையாக வாழணுமேன்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் வெளியே என்னது எல்லா சேட்டையும் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது எல்லாம் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு குடியரசு தினத்தன்று அவங்க வீட்டில் ஒரு ப்ரேயர் வச்சாங்க. ஸோ அவங்க எங்களை அழைச்சிருந்தாங்க. ஆனால் எனக்கு போக விருப்பம் இல்லை. ஆனாலும் என் மனசில் ஒரு தேடுதல் இருந்துச்சுல்ல, சரி என்னதான் நடக்குன்னு சொல்லி பார்க்க போகினேன். போனால் அந்த வீட்டில் வந்து பெஞ்சில் கடைசியாக ஒரு பெஞ்ச் போட்டிருந்தாங்க. அதில் யாருக்கும் தெரியாமல் போய் உட்கார்ந்துருந்தேன். உட்கார்ந்து அந்த வசனத்தை கேட்கும்போது முதலாக இயேசுவின் பாடு மரணங்களை குறித்து அந்த பிரசங்கத்தை கேட்டு, இவ்வளவு நேசம் நம்ம கேட்காமலே நமக்காக உயிர் கொடுத்த ஒரு நேசர், நாம் இருக்கிற வண்ணமாக நம்ம ஏற்றுக்கொள்கிற ஒரு தேவன். இதை நான் கேட்டவுடனே எனக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி நம்ம தப்பு பண்ணுவதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, நம்முடைய அம்மா அப்பா நம்மளை ரொம்ப கேவலமாக நினைக்கிறாரு, நம்முடைய சொந்தக்காரங்க கூட சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இயேசு எப்படி நம்மளை ஏற்றுக்கொள்கிறாங்க, இப்போ உண்மையாகவே இந்த இயேசு நம்மளை நேசிக்கிறாங்களான்னு சொல்லி மனசுக்குள்ளே நான் ஜெபம் பண்ணேன். இயேசுவே, நீங்கள் என்னை எப்படி நேசிக்கிறீங்களா, எல்லாரும் என்னை நேசிக்கலையே, நீங்கள் நேசிக்கிறீங்களான்னு கேட்டேன். அவன் மனசுக்குள்ளே நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன் மகனே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன்னா, நேர அந்த மீட்டிங் முடிய போகிற நேரம் ஆச்சு. அந்த போதகர் சொல்கிறார், யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் மெதுவாக எழுந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அங்கே இருக்கிறத பார்த்தா எல்லாரும் ஒரு மாதிரி யோசிப்பாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு போய், எங்கள் வீடு அந்த ஒரு மாடி உண்டு, அந்த மாடி ரூமில் போய் கதவை பூட்டி அப்படியே முழங்கால் படிட்டேன் பாருங்கள். அப்படி என் கண்களிலிருந்து அப்படியே கண்ணீராக வந்துச்சு. இவ்வளோ பாசமுள்ள இயேசு நான் செய்த தப்புக்காக சிலுவையில் மறிச்சிருக்கிறாங்களே, அப்போ நான் அந்த அன்பை இவ்வளோ நாளும் மறந்துட்டேனே, விட்டுட்டேனேன்னு சொல்லி ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணி சின்சியராக ஜெபம் பண்ணேன். என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பான். அப்போது ஒரு காரியம் நடந்துச்சு. சின்ன வயசுலேருந்து நான் செய்த எல்லா தவறுகளும் அப்படி என் கண் முன்னால் வருது. ஐயோ, இதெல்லாம் நான் செஞ்சது இன்னும் ரெக்கார்டாக இருக்குதா அப்படின்னு தெரியுதே. அப்போ அதெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த ஜெபம் பண்ண என் உள்ளத்தில் இருக்கிற அந்த பாரம், அந்த கவலை எல்லாம் அப்படியே போய் எனக்கு ஒரு புதுசாக ஒரு ஆள் பிறந்தா எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும், அப்படி ஒரு மகிமையான சந்தோஷம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா ரொம்ப தூரத்தில் இருக்கிறது போல இல்லை, பருகில இருக்கிறது போல ஒரு உணர்வு. நம்ம பக்கத்திலே அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஐயோ, இவ்வளவு பாவியான நம் பக்கத்தில் ஒரு பரிசுத்தமான தேவன் இருக்கிறாங்களா, பாசமுள்ள ஒரு தந்தை இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு ஒரு குழந்தை தன் தந்தையிடத்துல பேசுவது போல நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு உலகமே மறந்து விட்டது. இந்த உலகத்தில் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் எனக்குள்ள வந்துருச்சு. அப்போ நான் சொல்ல நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்பா பிள்ளை என்கிற உறவு உண்டாக ஆரம்பிச்சது. ஒரு பெரிய ஒரு, அதாவது அது என்ன சொல்கிறதுன்னா, அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த இது தெரியும். அப்போ எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டாச்சு. அப்போ ஏசப்பாவோட ரொம்ப நெருக்கமாயாச்சு. அந்த லைஃபே வித்தியாசமாக மாறிவிட்டது. அப்படி தான் இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இது அந்த வீட்டுக்கும் தெரியாது, வீட்டு கூட நடத்துகிறவங்களுக்கும் தெரியாது, எங்கள் வீட்டுக்கும் தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டில் மறுநாள்ல இருந்து என்னிடத்துல ஒரு மாற்றம் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஆண்டோடைய அன்பை குறித்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உண்மைக்கு ஆண்டோடைய அன்பு ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய அன்பாக இருக்குது. ஆண்டோடைய அன்பை நீங்கள் நல்லா அறிஞ்சிக்கிட்டீங்க. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு சொல்லி நீங்கள் அதை உணர்ந்து அனுபவிச்சிருக்கீங்க. இந்த அன்பு உங்களுக்குள்ளே வந்ததுக்கப்புறம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பிரதர்? அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலி இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நான் சொன்னால எங்கள் வீட்டில் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. என்னுடைய நடவடிக்கையும் மாற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கோவப்படுவேன், அது இல்லை. இப்போ
அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள தெரியுங்களா ஒரு இளம் வாலிப பையனுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சு. ஒரு சாந்தமாயிட்டேன். எப்போதும் ஒரு ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது. இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் எனக்கு பைபிள் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசையாயிருச்சு. இந்த பைபிள் என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்த்தப்போ புதிய ஏற்பாடு ஒன்று ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்க, கிடியன்ஸ் இன்டர்நேஷ்னலில். அதை அப்படி ஃபுல்லாக வாசிக்க பிடிச்சிட்டேன். கடைசியில் என்னாச்சு தெரியுமா, அந்த சிஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், இப்படி எனக்குள்ள நான் நான் உங்கள் சர்ச்சுக்கு வரட்டுமான்னு கேட்டேன். அவங்க ரொம்ப சந்தோஷம், சரி வாங்க அப்படின்னு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனாங்கன்னு பார்த்தா எல்லாம் நல்லா கைத்தட்டி நல்லா சந்தோஷமாக பாடுறாங்க. இதை கேட்டோன்னே எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நானும் கைத்தட்டி சந்தோஷமாக பாட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஏசப்பா வந்த உடனே நமக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷம் பொங்கும் பார்த்தீங்களா, அப்படி நானும் நல்லா ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அவங்க வசனம் வாசிக்கும்போது இந்த முழு பைபிள்ல இருந்து அவங்க வாசிப்பாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. என் கையிலேயே என்ன கிடையாது, பைபிள் கிடையாது, அந்த புதிய ஏற்பாடு மட்டும் இருக்கு. இவங்க பழைய ஏற்பாட்டில் இருந்தெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு அது என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, எப்படியாவது இந்த முழு பைபிள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அந்த நாட்களில் ஒரு பைபிள் வந்து 15 ரூபாய். அது கிடியன்ஸ் இன்டர்நேஷ்னல்ல இருந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து 15 ரூபாய்க்கு வெளியே பைபிள் வாங்க. இப்போ எங்கள் அப்பா என்ன செஞ்சாங்கன்னா, நான் இந்த மாதிரி சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம். ஸோ எங்கள் அப்பா எல்லா பிள்ளைங்களுக்கும் வாரத்துக்கு 1 ரூபாய் பாக்கெட் மணி கொடுப்பாங்க. இப்போ எனக்கு அந்த பாக்கெட் மணி கொடுத்தாங்கன்னா, அப்போ 15 ரூபாய் வாங்கணும்னா ஒரு வருஷம் காத்திருக்கணும்னா 12 ரூபாய் கிடைக்கும். ஆனால் எனக்கு அந்த வழி இல்லை, அப்பாட்டையும் பைபிள் கேட்க முடியாது. ஸோ ஏதாவது பழைய பைபிள்ஸ் இருக்குமான்னு பார்த்தா பழைய பைபிள் சர்ச்சில் வந்து நிறைய பக்கங்கள் இல்லாமல் இருக்குது. அப்போ யோசிச்சுட்டே இருந்தேன், ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ பாருங்கள், அந்த 15 ரூபாய் பைபிளுக்கு காத்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய அதாவது அப்போ எங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன். போகும்போது நான் எங்கள் ஸ்கூலில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் என்னை எப்படி தெரியுமா கூடுவாங்க, ஜீசஸ்னே கூடுவாங்க, ஏசுனே கூடுவாங்க. ஏன்னா அவ்வளோ அக்ரம் பண்ண ஒரு ஆள் மனம் மாறின உடனே, அவ்வளவு சேட்டை பண்ண ஒரு ஆள் மனம் திரும்பின உடனே எல்லா தம்பிமார்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, there is something happening in Kennedy's life அப்படின்னு சொல்லி. இப்படி பைபிள் வேணும்னு ஆசையாக இருக்கும்போது ரொம்ப வாஞ்சியோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்பா வேற பாக்கெட் மணி தர்றதையும் நிப்பாட்டிட்டாங்க, ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால. அப்போது வாஞ்சி இருக்கிறது, ஆனால் பணம் இல்லை. அப்போ நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்போ நடந்துட்டு இருந்துச்சு, 12th. நான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன் மதியம். திடீர்னு ஒரு சின்ன கனவு வருது. அந்த கனவுல பார்த்தீங்கன்னா ஒரு தேவதூதர் போல் ஒரு ஒயிட்டாக ஒரு அழகான ஒரு நபர் வராரு. இறங்கி வந்து ஒரு அந்த 15 ரூபா பைபிள் இருக்குது பார்த்தீங்களா, சிகப்பு கலரில் இருக்கும், மேலே கருப்பு கலரில் ஒரு சின்ன அதை அப்படியே கொண்டு வந்து என் கையில் கொடுக்குறது போல் இருக்குது. எனக்கு ரொம்ப ஆசை வேறையா, அதை அப்படியே வாங்கி அப்படியே அணைச்சி கொள்கிறேன். அந்த தேவதூதன் சொல்கிறாங்க, கென்னடி, திஸ் இஸ் நாட் ஃபார் யூ அலோன், யூ வாண்ட் டு கிவ் இட் டு எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நீ பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அள்ளி அணைச்சிட்டு சந்தோஷமாக இருக்க. ஒரு ஏமாற்றம், கண்ணு முழிச்சிட்டேன். அது என்னது, வெறும் கனவு. ஐயோ இப்படி ஒரு ஏமாற்றமே. ஆனால் எனக்கு அந்த அந்த கனவே ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா என்ன கிடைச்சிது, பைபிள் கிடைச்சிது. அப்புறம் மறுநாள் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு முன்னால் இருந்த அல்பர்ட் காசிராஜ், அவர் வந்து ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டின். அவர் விபிஎஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணி அவருக்கு பைபிள் இருந்திருக்கு. என்னை தற்சயமாக கேட்குறாரு, கென்னடி உனக்கு ஃபுல் பைபிள் இருக்கா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், இல்லை புதிய ஏற்பாடு தான் இருக்குது அப்படின்னு. உனக்கு நான் புது பைபிள் தரட்டுமா அப்படின்னா, அப்போ 15 ரூபா இருக்கே அப்படின்னு சொன்னேன். என்ன ஃப்ரீயாக கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு நிறைய விபிஎஸ்ல பைபிள் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வெரி நெக்ஸ்ட் டே அவன் அந்த பைபிளை கொண்டு வந்து என் கையில் கொடுக்குறான். அந்த கனவுல நான் பார்த்த பைபிள் இருக்குல்ல, அது அப்படியே இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த பைபிள் கிடைச்ச சந்தோஷத்தில் நான் அந்த பைபிளை ரொம்ப வேகமாக வாசிக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ் கையில் எப்போதும் பேனா இருக்குல்ல. ஸோ பேனா வச்சு அப்படியே எனக்கு பிடிச்ச வசனங்களெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே இருந்து அப்படியே அந்த நாள் ரொம்ப மகிமையாய் போச்சு. ஸோ படிக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, வேதம் வாசிக்கிறது, ஏசப்பாவோட ஜெபம் பண்ணுறது. அது மட்டுமல்ல, நாங்கள் கடற்கரை எங்களுக்கு ஊருக்கு பக்கம். அந்த கடற்கரையில் முழுவதும் சாயங்கால நேரத்தில் அப்படியே உலாவி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆண்டவருக்குள்ளே வளர ஆரம்பிச்சு. இது மேலே இந்த சிஸ்டர் இருக்காங்களே, அவங்க ஃபேமிலியாக நல்லா ஜெபம் பண்ண கற்றுக் கொடுப்பாங்க. அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணால்
இப்படி அக்னியாக இருக்கும். இப்போ நானும் இயேசுவும் அப்படி வாழ்க்கையே நானும் இயேசுவும் அப்படி மாறிடுச்சு. இப்படி அந்த ஆரம்ப நாட்கள் டெவலப் ஆச்சு. சர்ச்சுக்கு ரெகுலராக போகிறது இந்த மாதிரி செஞ்சு. ஆண்டவருடைய அன்பை நல்லபடியாக அறிஞ்சிக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் பண்ணுறீங்க. இப்படி நாட்கள் கடந்து போகுது. அப்போ ஆண்டவர் உங்களை முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறாங்க. இப்போ வேண்டான்னு சொல்லி தள்ளி போட காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் அழைக்கும் போது உங்களுக்கு வர மனசு இல்லாமல் இருந்தது? என்ன காரணம்? சரி, இனி நம்ம தள்ளி போட வேண்டாம், நம்ம ஆண்டவருக்காண்டி முழு நேர ஊழியம் செய்யலான்னு சொல்லி எப்போ தீர்மானம் எடுத்தீங்க? அந்த தீர்மானத்தை எப்படி உறுதிப்படுத்துனீங்க? அதை கொஞ்சம் அந்த தீர்மானத்தை கொடுத்து சொல்லுங்க ஐயா. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு சொன்னேன் இல்லையா? இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை இருந்துச்சு. அப்போ எனக்கு பாட தெரியாது. எனக்கு முன்னால் கூட்டத்தை கண்டால் கொஞ்சம் பயமாக இருக்கும், வேர்க்கும். அப்படி ஒரு ஷை டைப். அப்போ இதை எப்படி என்னால் இயேசுவை பற்றி சொல்லாமல் இருக்க முடியல. ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கோடி கிடச்சிருக்குன்னா அதை பற்றி நம்ம யார்கிட்டயா சொல்லாமல் இருக்க மாட்டோம் இல்லை. அதனால இயேசுவை பற்றி யார்கிட்டயா சொல்லணும்னு சொல்ல. ஆனால் எனக்கு சொல்ல தெரியாது, பேச தெரியாது. அப்படி இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களை பார்த்து அவங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு பாஸ்டர் ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ சண்டே கிளாஸுக்கு போகும்போது அவங்கள்ட்ட நான் எப்படி பாடினாலும் அவங்க பாடுறாங்க, நான் எப்படி கதை சொன்னாலும் கேட்குறாங்க. அப்படின்னோட எனக்கு சரி, சின்ன பிள்ளைங்க நம்ம இயேசு பற்றி சொல்கிறத கேட்குறாங்கன்னு சொல்லி நான் இயேசுடைய அன்பை அப்படியே அவங்களுக்கு அதிகமாக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். சின்ன பிள்ளைங்களை ஏசப்பாவை பற்றி சொல்கிறதுல எனக்கு பயங்கர மகிழ்ச்சி இருக்கும். ஒரு வாரம் சின்ன பிள்ளைக்கு கிளாஸ் எடுக்கலைன்னா எனக்கு ஏதோ மாதிரி ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்னல அந்த கடற்கரை ஓரமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அப்போ நான் 12th முடிச்ச நேரம், அப்போது ஒரு சாயங்கால நேரம் அந்த ஒரு பனியன் போட்டிருந்தேன். அந்த லுங்கி தான் சாரம்னு சொல்லுவாங்களே, அதை கட்டிட்டு தான் அந்த இதில் உலாவி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த சூரியன் இந்த பக்கம் அடையுது, அங்கே ஆரஞ்சு கலரில் எல்லா க்ளவுட்ஸும் இருக்குது. அப்போ ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் மனசுக்குள்ளே ஒரு சத்தம் எப்படின்னா, மகனே நீ எனக்கு முழு நேரமாக ஊழியத்துக்கு வருவையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் அந்த முழு நேரத்தை நான் ரொம்ப வெறுக்கிற ஒரு ஆள். ஏன்னா அந்த காலத்தில் ஊழியர்கள் வணிகெல்லாம் கிழிஞ்சு போய் சாப்பாடு, ரேஷன் அரிசி சாப்பாடு, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு காணிக்கையில் தான் சாப்பிட்றத பார்த்துருக்குறேன். அதை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸ்பெஷலாக அடுத்தவங்கள்ட்ட காணிக்கை வாங்கி சாப்பிட்றதுங்கிறது சுத்தமாகவே பிடிக்காது. அதனால ஏசப்பாட்ட நான் என்ன தெரியுமா சொன்னேன், நான் ஊழியம் செய்கிறேன், கடைசி வரைக்கும் ஊழியம் செய்கிறேன், ஆனால் முழு நேரமாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு முழு நேரமாக என் ஊழியத்தை செய்யணும். பின்னால் தான் தெரிஞ்சுது இந்த ஊழிய அழைப்புங்கிறது எவ்வளோ விலையேறப்பட்டதுன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், நம்ம எப்போதுமே ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லும் பார்த்தீங்களா, அப்படி நானும் ஒரு எக்ஸ்கியூஸ் சொன்னேன். என்னென்னா, ஏசப்பா நான் ஊழியத்துக்கு வரணும்னா 6 மாதம் எனக்கு நீங்கள் வேலை கொடுக்கணும். இந்த 6 மாதம் நான் நல்லா வேலை செஞ்ச பிறகு தான் எல்லாருக்கும் தெரியும் இவர் வேலை செஞ்சான் அப்படின்னு சொல்லி. அதனால் வேறு வழி இல்லாமல் ஊழியத்துக்கு வந்துட்டான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி 6 மாதம் எனக்கு வேலை தாங்க, நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டேன். பார்த்திங்கன்னா உடனே சென்னைக்கு அந்த படிப்புக்காக போனேன், நாங்கள் படித்தேன். அப்போது அதுக்குரிய லைசன்ஸ் வாங்குவது கொஞ்சம் கடினமாக படிக்க வேண்டும், நிறைய படிக்க வேண்டும். ஸோ அதெல்லாம் படித்து அந்த இளம் வயதில் அதை முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். முடித்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லாரும் வேலை தேடி எங்க செய்வாங்க, போவாங்க. ஆனால் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எங்கள் வீடு தேடி ஒரு அகமத் அண்ட் கோ அப்படின்னு ஒரு கம்பெனியிலேருந்து ஏஜென்ட் வந்திருந்தாங்க. நான் அப்போ பைபிள் ஸ்டடிக்கு சர்ச்சுக்கு போயிருந்தேன். ஒரே சர்ச்சுன்னு இருக்கிற ஒரு ஆள். அப்போ அம்மா மட்டும் இருந்தாங்க வீட்டில். அவங்க சொல்லியிருக்காங்க, கெனடின்னு யாரும் இருக்காங்களா அம்மா, ரேடியோ ஆஃபீஸரா அம்மா சொல்லியிருக்காங்க. உடனே ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு கப்பல் ரேடியோ ஆஃபீஸர் இல்லாமல் இருக்காங்க, உங்கள் மகனை வர சொல்லுவீங்களா அப்படின்னு சொன்னாங்க. நான் 9 மணிக்கு மேலே வீட்டுக்கு வரேன். வந்தால் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இப்படி அகமது அண்ட் கோனுங்களில் ஒருத்தர் வந்திருந்தாங்க, ஒரு கப்பல் ஒரு ஆஃபீஸர் இல்லாமல் நிற்காங்களாம், ஸோ உன்னைய வர சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு, என்னடா இப்படி வீடு தேடி வர்றாங்களேன்னு சொல்லிட்டு நேராக அந்த அகமது அண்ட் கோவுக்கு போனால் அங்கே அவர் என்ன செஞ்சார், என்னுடைய லைசன்ஸ்லாம், என்னுடைய ஆப்ரேட்டிங் லைசன்ஸ்லாம் பார்த்துட்டு, பாஸ்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு, நாளைக்கு நீங்கள் கப்பலில் ஏற போகிறீங்க, ஓகேவான்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு அதிசயமாகவும் இருந்துச்சு, ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. பிறகு உடனே அவங்க அப்போல்லாம் ஃபேக்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபேக்ஸ் அடித்து அவங்க கம்பெனியில் பேசி, அவங்களும் எனக்கு இவ்வளோ சம்பளம் $US, ஒரு 6 மாதம் கான்ட்ராக்ட். எனக்கு 6 மாதம் வேலை வேணும்னு கேட்டேன்னா இந்த 6 மாதம் கான்ட்ராக்ட். உடனே கப்பலில் போயாச்சு. கப்பலில் போனால்
ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. சாப்பாடு, நல்ல சாப்பாடு, நல்ல சேலரி, நல்ல புது புது இடங்களாக பார்க்குறோம். இப்போது என்னுடைய மனசு எல்லாமே இந்த கப்பலில் அடுத்த காரியம் என்ன, அடுத்த காரியம் என்ன, அடுத்த காரியம் என்ன, இதை படிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனால் கப்பலில் எல்லா புக்ஸும் அதுக்கு இருக்கும். இதில் வர எங்கள் கேப்டன் சொன்னார், நீங்கள் நேவிகேஷன் வாட்ச் கீப்பிங் பண்ணுங்கள், அதாவது 3rd ஆஃபீஸர் டியூட்டியும் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. இது சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போது நானும் இயேசுவும் கப்பலில் உள்ள வேலை, நல்ல சாப்பாடு, நல்ல சம்பளம், ஜாலியாக இருந்துச்சு. எப்படி இந்த 6 மாதம் போனதுனே தெரியல. ஆனால் ஏசப்பாட என்ன சொல்லியிருந்தேன், 6 மாதம் கழித்து இந்த ஊழியத்துக்கு வரேன். இப்போது நான் இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன், அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போது கேப்டனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இந்த மாதிரி கண்ணும் கருத்துமாக வேலை செய்கிற ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். 6 மாதம் முடியுது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அடுத்த இப்போ நீங்கள் லே ஆஃப் போகிறீங்க, அடுத்த கொஞ்சம் 3 மாதத்தில் மறுபடியும் கால் வரும், எங்கள் ஷிப்புக்கு நீங்கள் வரலான்னு சொல்லிட்டாங்க. நானும் சந்தோஷமாக 6 மாதம் முடிஞ்ச கையில் இருந்த காசெல்லாம் எடுத்து நல்லா நிறைய பப்பட் ஸ்டேஜ்லாம் செஞ்சு கொடுத்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது 3 மாதம் கழித்து எனக்கு அழைப்பு இல்லை. என்னடா அழைப்பு இல்லைன்னு பார்த்தா, அந்த கம்பெனியில் ஃபோன் பண்ணி கேட்டால், சாரி, இப்போ அந்த ஷிப்பை என்ன செஞ்சுட்டாங்க, எங்கள் கம்பெனி வேற ஒரு கம்பெனி கொடுத்துட்டாங்கட்டாங்க. ஸோ நோ ஜாப். பாருங்க, நல்லா யோசித்து பாருங்கள். ஆண்டவர்கிட்ட சொன்னது ஒரு 6 மாதம் எனக்கு ஜாப் வேணும்னு கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் வாக்கை காப்பாற்றிட்டார், நான் காப்பாற்றலை. அப்போது நான் வீட்டில் இருந்து ஜெபிச்சு எனக்கு இன்னொரு கப்பல் வேணும் சொல்லி நான் அதிகமாக பிரயாசப்படும் போது ஒரு டேங்கர் கப்பலுக்கு ஆண்டவர் கொடுத்தாங்க. அந்த டேங்கர் கப்பல் வந்து கொச்சின் அவுட்டரில் நிற்கும்போது அதில் தண்ணி வந்துட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நிறைய வாட்டர் பைப்ஸ் இருக்கும், சக்கிங் பைப்ஸ், அதில் ஒன்று உடஞ்சி. அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே என்னை வீட்டில் கொண்டு சேர்த்துருங்க, நான் உங்கள் ஊழியத்துக்கு வரேன். அப்பவும் அது சரியாகி பாம்பே போயாச்சு. இப்படி என்னுடைய லைஃப்பில் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறது, அந்த முழு நேர ஊழியத்துக்கு என்பது வருவது கஷ்டமாகிறது. ஆனால் இருக்கிற நாளெல்லாம் ஊழியம் செய்வோம். நிறைய சண்டே கிளாஸஸ் எடுப்போம், எப்போ பார்த்தாலும் சண்டே கிளாஸ் எடுப்போம். பார்த்தீங்கன்னா நாங்களாக பொம்மை செஞ்சு, நாங்களாக அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பொம்மையை பார்க்கவே அசிங்கமாக இருக்கும், ஆனாலும் இயேசுவின் அன்பை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்படி பைபிளை டீச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த தேவதூதன் வேறு சொன்னாங்களே, இது உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு. ஸோ அந்த பைபிள் உள்ள கதைகளை பிள்ளைகளுக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்படி இருக்கும்போது பாம்பேயில் போய் கப்பலுக்காக காத்திருக்கும்போது ஆண்டவர் வந்து என்னை மறுபடியுமாக இரவில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறாங்க. நான் எழுந்து உட்காந்துட்டேன். அப்போ எனக்கு ஆண்டவர் சொன்னார், மகனே, நீ எவ்வளோ நாள் இந்த ஊழியத்துக்கு வராமல் இருப்பாய், நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பவும் ஒரு எக்ஸ்கியூஸ் தான் வருது, என்னென்ன, ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு வாயேஜ், இந்த வாயேஜ் மட்டும் முடிச்சிட்டோம்னா எனக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த டைமில் எனக்கு ஒரு கப்பல் வாயேஜ் வருது அப்படின்னா, அமெரிக்காவில் உள்ள மியாமி ஐலாண்ட்லேருந்து கடைசி வாயேஜாக ஒரு கப்பல் எடுத்துக்கொண்டு குஜராத்தில் உள்ள ஏலகில் ஒப்படைக்கணும். 27 days ஹார்ட்லி, மேபி ரஃப் வெதராக இருந்தால் 30 days வரும். இதுக்கு ஒரு நாளைக்கு எத்தனையோ டாலர்ஸ் பேமெண்ட். நல்லா இருக்கே, ஒரு மாதத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடலாமே, இந்த ஒரு மோட்டிவ்லேயே இருக்கிறேன். அப்போது ஆண்டவர் அழைக்கிறாங்க, வா மகனே. அப்போ நான் சொன்னேன், இல்லை ஆண்டவரே, இப்போது எனக்கு மனைவி வந்துட்டாங்க, ஸோ நான் என்ன செய்யக்கூடாது, ஓன் டிசிஷன் எடுக்கக்கூடாது, என் மனைவிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு தூங்கி மறுநாள் மறந்துட்டேன். மறுநாளும் ஆண்டவர் பேசினாங்க. அப்புறம் அப்போல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் உண்டு. அப்போ எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, என்னுடைய மனைவி பேர் ஷீலி, கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாங்க, நான் வரலாமா போகலாமா அப்படின்னு கேட்குறேன். மனைவி சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா, கர்த்தர் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு க்ரீன் சிக்னல். இங்கே ஆண்டவர்கிட்ட நான் எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. உடனே நான் என்ன செஞ்சேன், அப்படி நான் சொன்னபடி என் மனைவியும் ஒத்துக்கொண்டாங்க. இப்போ நான் ஜெபம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். பாம்பேலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா எல்லாம், கப்பல் இருக்குன்னு சொன்னி என்னாச்சு, கூப்பிடுவாங்கம்மா. என் அம்மாட்ட வந்து நீ முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னால் அம்மா வருத்தப்படுவாங்க. ஏன்னா மூத்த பையன் வேலை செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை இருக்குது. ஸோ ஜெபம் பண்ணால் நானும் என் மனைவியும் ஜெபம் பண்ணுறோம். ஒரு எங்கே போகிறதுனே தெரியாது, என்ன செய்ய போகிறோன்னு தெரியாது. பைபிள் காலேஜ் போய் படிக்க போனால் யார் நமக்கு காசு கொடுப்பாங்க, இதெல்லாம் யோசனையாக இருக்கும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நாங்களும் அவங்களும் ஜெபம் பண்ணுறோம். இது காலத்தில் என்ன செய்கிறாங்க, அம்மா வீட்டில் இருக்க வேதனைப்படுத்துகிறாங்க. ஏன்னா எப்படியாவது ஒரு வேலைக்கு அனுப்பிடணும்னு சொல்லி
ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 28 நாள் கழித்து ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாங்க. ஐயோ, ஆண்டவர் எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? கடைசி வரைக்கும் நீ என்கிட்ட சிறுவர் ஊழியம் செய்வியா அப்படின்னு கேட்குறாங்க. will you do children ministry till your life, the whole life அப்படி கேட்குறாங்க. அப்போ எனக்கு அது ஈஸியாக தான் இருந்துச்சு. எஸ் லார்ட், ஐ வில் டூ சில்ட்ரன் மினிஸ்ட்ரி டில் ஐ ஹாவ் லைஃப் இன் மை பாடி அப்படிங்கிறேன். அப்போ ஆண்டவர் வந்து சிறுவர் ஊழியத்துக்காகவே பெக்குலியராக கடைசி வரைக்கும் ஊழியம் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஓகே ஜீசஸ், ஐ வில் டூ இட். செகண்ட் ஆண்டவர் கேட்குறாங்க, உனக்கு அதிகமான பிரயாணங்கள் இருக்கும், நிறைய பிரயாணங்கள் இருக்கும், இந்த பிரயாணங்கள் எல்லாம் நான் உன்னை காப்பேன்னு சொன்னாங்க. ஓகே ஆண்டவரே. மூணாவது ஒரு காரியம் கேட்டாங்க, சொன்னாங்க, உனக்கு அதிகமாகவும் இருக்காது, குறைவாகவும் இருக்காது, உன் தேவைகளை நான் சந்திப்பேன். எஸ் லார்ட் அப்படின்னு ஒப்பு கொடுத்தேன். அவ்வளோதான், இந்த 3 காரியம்தான் முடிஞ்சுது. வெரி நெக்ஸ்ட் டே யோவான் அப்படின்னு ஒரு பிரதர், எங்களுடைய ப்ரேயர் ஃபெலோஷிப்பில் உள்ள பிரதர் வந்தார். பிரதர், சேலத்தில் ஒரு ஆர்கனைசேஷன் ஊழியத்துக்கு ஆள் எடுக்காங்களாம், மாதம் மாதம் சம்பளம் தருவாங்களாம், நீங்கள் போகிறீங்களான்னு கேட்டார். ஓ மை காட், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துக்கு போனேன். சேலத்துக்கு போனால் அங்கே எனக்கு இன்டர்வியூ பண்ணுறாங்க. இன்டர்வியூ பண்ண அந்த அவர் ரெவரண்ட் சாமுவேல் டி ஸ்டீஃபன்ஸ், இந்தியா காஸ்பலிங், அவர் கேட்குறாரு, ஒய் யூ வாண்ட் டு ஸ்கிப் மெரைன் லைஃப் அண்ட் ஒய் ஆர் கோயிங் டு டூ மினிஸ்ட்ரின்னு. நான் சொன்னேன், காட் கால் மீ டு டூ மினிஸ்ட்ரின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, தென் ஐ வில் அப்பாயிண்ட் யூ இன் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரின்னு சொன்னாங்க. ஓ, சில்ட்ரன்ஸ் மிஷன்லையா? ஏற்கனவே ஆண்டவர் சிறுவர் ஊழியத்துக்காக அழைச்சிருக்காங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? சிறுவர் ஊழியம் தான் செய்ய போகிறோம். ரெட்டிப்பான சந்தோஷம். ஸோ தூத்துக்குடியிலேருந்து நாங்கள் என்ன செஞ்சாச்சு, அங்கே போயாச்சு. போனால் அங்கே ஃபஸ்ட்டு போன உடனே எனக்கு பிடிச்சமான சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வேலை கொடு.